இதானே ஆன்சலா? அது இல்ல. ஹசரத் கேக்குதா பேசுறது? ஓ, கேக்குற. எக்ஸாம் முடிஞ்சுதானே உங்களுக்கு? இல்ல ஹசரத். முடியலையானோ? இல்ல. இந்த வெள்ளிக்கிழமை முடியுது. அந்த வெள்ளியா முடியுது. அந்த கிழமை கொஞ்சம் ரஷ் அப்படியா? ஓ ஹசரத், நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் இப்ப தொடர்ந்து கிளாஸ போட்டா நல்ல மாதிரி நாளைக்கு போட்டு வந்து நல்ல மாதிரி அப்ப உங்களுக்கு பசங்க பார்த்துக்கொள்ள மறக்கிற இல்லாட்டியா பொய்யா? இந்த கிழமை அப்படி செய்யப்பா. ஆ ட்ரை பண்ணு. பார்த்தா ஓடா ஓதும் பாப்போம். பாப்பேன் பார்த்திருந்தா ஓதும். நேத்து போன கிளாஸ் ஓய் தந்தேன் நான் இல்ல. எது ஹசரத்? ஓடா ஓதும். ஆ ஹசரத். صراط الذين أنعمت عليهم ரெண்டாவது. وأم وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. وأما السائل فلا تنهر. ஈல. وأما السائل فلا تنهر. மூணாவது. أجل. மூணாவது பிரச்சனை அப்படியா? لازم. ஆ. وأنزلنا من மினல். من السرد مهاد. நான் சொன்னேனே போன கிளாஸ்ல பாத்தீங்களா பாத்தீங்களா? போன கிளாஸ் இதை பாத்துட்டு இருந்தீங்களா? இதை பாத்துட்டு இருந்தீங்களா? இதுக்குள்ள எத்தனை எழுத்து இருக்குது? இது பார்க்க கிடைக்கல இது. அந்த அது ஏன் மட்டும். பார்க்கல? சரி, ஓகே. இதுல எத்தனை எழுத்துக்கு? இதுல ரெண்டு. ரெண்டு இருக்குது. அப்படியா? ஆ ஆ. எதெல்லாம் இருக்குது? எலிஃபம், சாரி, லேவம் ம. லேவம் ம மு. மாவு. எது முதலாவது இருக்குது? ஆ, ம. ம. ரெண்டாவது? ல. இல்ல. இது மாதிரி சொற்கள் இதுக்கு முன்னுக்கு நீங்க படிக்கவே இல்லை அப்படியா? நான் இந்த வசனம் சொற்களா படிக்கணும்னு நான் சொல்லி தரல. எப்படி பாக்குறது சொல்லி மறந்துட்டீங்களே. ஓ, சொல்லி சொற்கள் தந்தீங்க. படிக்கிறதுல இந்த மாதிரியான அமைப்புல வார நேரம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தரல நான். சொல்லி தந்தது. ஐத்தானே ஏன் மறந்தீங்கப்பா? சொன்னது இப்பலே. எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதலாவது மீ மிக்குது, அடுத்து பிறகு லா மிகுது, எப்படி கண்டுபிடிச்ச? அதுக்கான சிஸ்டம் என்ன? தெரியாதா? மறந்துட்டா? தெரியாது, Right. மறந்துட்டது. ஆரம்பித்து பா. போது மறக்கப்படாது. உங்கள் நாளைக்கு பாடத்தை ஆ போட மறக்காம வைக்கும். சரி, இதுல விஷயம் என்னன்னு சொன்னா ஹான்சலா நல்லா விளங்கிக்கிறணும். இந்த விதத்துல ரெண்டு எழுத்து இருக்குது. எழுத்தை கண்டுபிடிக்கிற மெத்தட் முன்னுக்கால எது இருக்குதோ அதல்ல முதலாவது இருக்கிற எழுத்து. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா முதலாவது எது விளங்கு உங்களுக்கு? எது முதலாவது இருக்குது? அழிப்புக்கு அடுத்து எது இருக்குது? ம். ம. மே தான் இருக்குது. ஆனா மே வராது. ஏன் வராதென்றால் நாங்க அரபு எழுதுற நேரத்துல பெஸ்ட்டுக்கு மீம் எழுதிட்டு அது குறவு கூடி லாம் போடுறல. அது பில. விளங்குதா? அப்படி எழுதுறல்ல. ஓ. நான் அரபு எழுதுற நேரத்துல எப்படி எழுதுவோம் என்றால் லாம் எழுதிட்டு தான் மீம் எழுதுவோம். இந்த பேட்டர்னை தான் நாங்க பார்க்கிறோம். ரைட் ரிட்டர்ன் பேட்டர்ன் எழுதப்படுகின்ற ஒழுங்கத்தான் நாங்க இங்க பார்க்கணும். விளங்குதா? அப்ப ஆ எழுதப்படுற ஒழுங்குல முதலாவது இருக்கிறது
ரெண்டாவது இருக்கிறது எது? ரெண்டாவது முதலாவது இருக்கிறது இல்ல ம் இல்ல இல்ல. அப்படியா? ரெண்டாவது இல்ல அப்படியா? ஓ இல்ல சார், ஒன்னாவது தான் இல்ல, ரெண்டாவது அதுதானே. அப்ப நீங்க மாறி சொல்றீங்க இப்ப திடீர்னு. இல்ல குழப்பி சார், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நீ மறந்துட்டு ஒன்னாவது வந்தீங்க. எபிசிங்க ஹசரத். திருப்பிட்டீங்களா இல்லையே? இல்ல சார், முதலாவது இது, முதலாவது இல்ல ரெண்டாவது ம இப்ப அடுத்த பிரச்சனை, லாமுக்கு மேல என்ன இருக்குது, மீமுக்கு மேல என்ன இருக்குது? ஏன்னா இப்ப ஆ, பாருங்க, மீமுக்கு மேல நேரா பாருங்க என்ன போட்டிக்குது. சுக்குன் ம்? சுக்குன் விளங்கல. சுக்குன். சுக்கூன். அங்கதான் பிரச்சனை. அப்ப சுக்கூன் அப்படியா? இல்ல சார். என்ன இது திருப்பி இல்லங்கிறீங்க? என்ன ஆன்சரா? திருப்பி இல்லங்கிறீங்களே. அப்ப எது எப்படி பார்க்கணும் அத? ஞாபகம் இருக்குதா? எழுதுற மாதிரியில பார்க்கணும். ஆஹ் இல்ல இல்ல. இங்க எழுதுற போல பாக்குறல, அடையாளம் பாக்குற எப்படி? அடையாளத்தை பாக்குற. எழுத்தைத்தான் எழுதுற ஒழுங்குல பார்க்கணும். எழுத்தைத்தான் எழுதுற ஒழுங்குல பாக்குறது. அப்ப அடையாளத்தை எப்படி பார்க்கணும்? அடையாளத்தை அதுக்கு மேல பார்க்கணும், உள்ளது. இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கீக்கிற அடையாளம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரும். எது ஃபர்ஸ்ட் கீக்கிற ஆ லெட்டர்? சரி. ஃபர்ஸ்ட் கீக்கிற ம லெட்டர் எது? ஃபர்ஸ்ட் கீக்கிற அடையாளம் எது? ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்கிற எழுத்து இல்ல, அதுக்கப்புறம் அப்ப லாமுக்கு லாமுக்கு என்ன வரும்? லாமுக்கு லமத்தன். ம்? லமத்தன். லாமுக்கு லமதுன் அப்படியா? இப்ப என்ன சொன்னீங்க? சில மறக்கப்படாது. ஃபர்ஸ்ட் கீக்கிற அடையாளம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரணும். அப்படித்தானே? ஆ சரி. இப்ப விளங்குச்சா லாமுக்கு சொல்றது? சுக்குன். ஓ நீங்க சரி. இப்பதுல இருந்து இப்பயே மாறின, நாளைக்கு எப்படி மாற? நாளைக்கு பாடம் கேட்பேன். நாளைக்கு சரி வர, நாளைக்கு கிளாஸ் போட்டு கட்டாயம் இதை பாடம் கேட்க போறேன். அப்ப மீமுக்கு என்ன இது? ம். மீமுக்கு லமத்தன். லம்மத்து. நம்ம எப்படி ஓதுறது இத? இந்த துணில எப்படி வரணும்? எப்படி வரணும்? யோசிக்கப்படாது, யோசிக்கப்படாது. இவ்வளவு சொல்லி இருந்து யோசிக்கப்படாது. இந்த துணை மட்டும், இந்த துணை மட்டும் ஓதுவான். எப்படி வரும்? ஆ சரி. ஓ சீராத்தி. ஆ? ஓ சீராத்தி. சத்தம் போட்டு நான் வட்டம் போட்டிக்கிறதா பத்தி மோதிச்சேன். ஊசிராத்தி ஊசிராத்தின்னு பேரே. சரி. மீனல் சீராத்தி. மீனல் ஓ உசிரா. அப்ப இது அலிஃபா வந்தீங்க. மீனல் ஓ உசிராத்தின்னா மீமங்க, மீம உச்சரிக்கலையே. மனசலா. மினல் ஓ சிராத்தி என்றா எங்க மீன்? மீனுக்கு மேல லம்மத்னு வச்சா ஊண்டா உச்சரிக்கிறது. இல்ல சார். யார் உச்சரிச்சது ஊன்னு சொல்லி? மினல் ஓ சிராத்தி என்று ஓதுன யாரு இப்ப கஷ்டப்பட்டு? சரி. எப்படி வரும்? அன்சலா. என்ன பிரச்சனை? என்ன விலங்கல் அப்படியா? சொல்லுது ஒண்ணு விலங்கல் அப்படியா? விளங்கிச்சது சார். அப்ப சொல்லுங்க எப்படி வரும்னு சொல்லி. சின்ன விஷயம் இது. ஆனா உம்மன்னா மாவனா தந்திக்கிற. ஆனாவா ஆண்டு உச்சரிக்கணும். உம்மன்னாவா உம்மன்னு சொல்லணும். மாவனாவா மான்னு சொல்லணும். மொத்தமா சொல்ல சொன்னா சொல்ல மாட்டீங்க. உம்மான்னு சொல்லிங்க அல்லது ஆமான்னு சொல்லிங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே சரியா? அதே மாதிரி தானே இது. சின்ன விஷயம் இது. சின்ன சின்ன புள்ள விஷயம். நர்சரி போறக்குள்ள செல்லும். நான் எல்லாம் எழுதி தந்துட்டேன்.
இந்த பாக்ஸை எப்படி சொல்ற இப்ப இதுல எல்லாமே கிளிக் பண்ணி வேற ஏதாச்சும் தெரியாம அந்த இந்த அடையாள எழுத்தரசி தெரியாதா? இல்ல தெரியும். அப்ப சொல்லுங்க. மினல் உம்சிராத். மின்னல் உம்சிராத். என்னங்கல்ல சவுண்ட் 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 வரல. உம்சிராத்தி. ஊசி ராத்தியா? உம்சிராத்தி. உன்சி ராத்தி அப்படியா? ಹೌದು ತಿಮ್ಮಣ್ಣ. உன்சி ராத்தி ஓ உன்சி ராத்தி அப்படியா? அப்படிங்க இந்த ஓ இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படியா? விலங்கல நீங்க என்ன சொல்றீங்க? அது உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல நீங்க என்ன சொல்றீங்க உம்சிராத்தி தானே. அது கேக்குதா? ஓதுங்க மொத்தமா பாப்போம். என்னோட ஓதுங்க பாப்போம். உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல பாப்போமா? وأنزلنا من المعصرات ماء உங்களுக்கு தெரியும் இப்ப எழுத்து கொடுக்க. சரி இப்ப நீங்க இதை எழுத்து கொடுங்க. மீ நல் அவட எழுத்து கொடுங்க. செய்ய வழி இல்ல. மினல் உம்சிராத்தி. எங்கைக்கு வெயிட் 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 எங்கைக்கு ஒன். இப்ப ஒன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வரணும்? இதான் ஒன் லம்மத்து நீக்கணும் ஐனுக்கு மேல பக்கத்துல நூன் வந்திக்கணும். அந்த நூனுக்கு மேல சுக்கு நிக்கணும். அதான் ஒன். உம் இந்த ஒன் இதுக்குள்ள எங்க வந்திக்குது? விளங்கல நீ இப்ப என்ன சொன்னீங்க? மினல் மீ நல் உம் உம் உம்மண்ணா. அப்படியா? ரெண்டு மீம் அப்படியா? ஓ இல்ல இது சொல்லு. என்ன ஆன்சலா? மீ நல் அதுக்கு போற என்ன சொல்றீங்க அது சொல்லுங்க. அப்பதான் போகலாம். உம்சிராத்தி. எழுது கொடுங்க எழுது எனக்கு இப்போ ஓதுது வேணாம். நீங்க ஓதுனா பச்சை பிள்ளை தான் எல்லாம் பிள்ளையா போகுது. எழுது கொடுங்க எனக்கு எழுது கூட்டி ஓதுங்க. எழுது கொடுங்க என்ன வ அன் ஜல் ந வ அன் ஜல் ந தெளிவா விளங்கிச்சா? நான் இங்கிலீஷ் குழப்பினா உள்ளது வாய்க்கு உளறேனா விளங்காம சொன்னேனா? இல்ல அதே போல அடுத்து சொல்லுங்க. மினல் உம்சிராத்தி. எடுத்து கூட்டி ஓதுங்க. மினல் உம்சிராத்தி. மினல் உன்சிராத்தி அப்படியா? ஓ அப்ப ஐனுக்கு மேல இல்லாம துணிக்கு எப்படியா? உன்சிராத்தி அப்பதான் ஞாபகம் வரும். இது பெரிய பிரச்சனை. இப்ப நான் திருப்பி அப்படியே யூட்டன் அடிக்க வாங்க. இப்ப சொற்களை தான் ஓதுவாரு. ஹன்சலா சரியா என்ன சரி. பிரச்சனை? எழுத்துப்பேல எழுத்துக்கூட்டு பல 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 எழுத்துக்கூட்டு பெரிய பல எழுத்துக்கூட்ட தெரிய மாட்டேங்குது. இப்ப எழுத்தே மறந்துட்டேன் சரிண்ணே. குர்ஆன் ஓத லேட்டாகி நீங்க தூரமாகி நீங்க திருப்பி நான் யூட்டன் அடிச்சு பின்னுக்கெல்லாம் போகணும். முன்னுக்கால போகல அது. இப்ப பிழை இப்ப இந்த துண்டு பிழை. இதுக்குள்ள இருக்கிறத மட்டும் இதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். சரி இப்ப இந்த பக்கம் சின்னதாகும் செய்ய வழி இல்ல. இவ்வளத்தையும் எழுத்து கூட்டுங்க பாப்போம். ஆ எழுத்து கூட்டுங்க மீ. ஆ அசத். எழுத்து கூட்டுங்க. ஓ தனது. நான் பாக்ஸ் அடிச்சுக்கிறது இப்ப எழுத்து கூட்டி சொல்லணும் எனக்கு அவ்வளவுதான். ஒவ்வொன்றா எழுத்து கூட்டி சொல்லணும். மினல் 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 ஊ ஆசி. மினல் ஓ ஊ பிழை. மினல் ஊ என்று சொன்னா அப்ப லம்ம துணி வைக்கணும். நீங்க சொல்றீங்க அப்ப இந்த மீம உச்சரிக்கல. இந்த மீம் விட்டீங்கல்ல இப்ப. மினல் ஊ நீங்க என்ன வச்சுறீங்க? இந்த மீமை விட்டு போட்டு இந்த ஐனுக்கு லம்ம துணி வைக்கிறீங்க. மினல் ஊ சரியாது. இல்ல சார். சரியாது. இல்ல சார். ஆ சரியா வரேன் சொல்லா. மினல் ஆசிரத்தி. மினல் ஊ அப்படித்தானே? ஓ அதுதானே மினல் ஊ. அப்ப ஐனுக்கு மேல லம்ம துணி வைக்கணும் அப்படியா? அப்ப இந்த நான் கேட்கிற இந்த மீம் என்ன செஞ்சீங்க இப்ப? நான் கேட்கிற கேள்வி இந்த மீமுக்கு மேல லம்ம துணி உண்டிக்குதா? ஓ சார். மூன்று சவுண்ட் வரணுமா? ஓ
எங்க அது போதனத்துல எங்க வந்து மூணு சவுண்ட். மினல் ஊசிராத்தி. மினல் ஊசிராத்தி என்றால் மீனுங்க. மினல் மாசிராத்தி. இப்பதான் வந்து இவாயால இதைத்தான் இந்த பாடுபட்டது. சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயத்த வேணாம். இதுல ஒரு பிழைக்குது. இப்ப ரெண்டு ஓதுனீங்க, பிழைக்குது. இந்த சொல்லையும் இந்த சொல்லையும் வச்சு இது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிச்சு கொண்டு நாளைக்கு ரெடியாகி வரும் போல தான். நாளைக்கு நான் கிளாஸ் போடுவேன். இப்பதான் ஒரு பிரச்சனை. ஹசரத் நாளைக்கு திரும்ப போடணும் இல்ல. நாளைக்கு இதுல பிரச்சனை போட கிளாஸ் நடக்காதான். ஹசரத் அது நாளைக்கு கிளாஸ் போட்டு ரெடி ஆகிட்டு வரணும். ஹசரத்